நாடாளுமன்ற தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மார்ச் 24ஆம் தேதி தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்குகிறார். மார்ச் 24ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை கழக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். தூத்துக்குடி, திருநெல்வேலி என 7 நாட்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை கழக பொதுச் செயலாளரிடம் சமர்ப்பிப்பு. கழக தேர்தல் அறிக்கை குழுவினர் பொதுச் செயலாளரை சந்தித்து வழங்கினர். அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த பன்னீருக்கு நிரந்தர தடை. பன்னீருக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார்பில் புகார் மனு. அதிமுக குறித்து அவதூறு செய்திகளை வெளியிடும் தினமலர் நாளிதழ் குறித்து புகார். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கிடம் 10 மணி நேரத்திற்கு மேலாக கிடுக்குப்பிடி விசாரணை. போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடையவர்கள், பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து அதிகாரிகள் துருவி கேள்வி. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் உறவினரிடம் என்சிபி அதிகாரிகள் விசாரணை. சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை. ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான 2 சொகுசு கார்கள் பறிமுதல். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. ஜாஃபர் சாதிக்கின் காவல் நாளையுடன் நிறைவடைகிறது. விசாரணைக்கு பிறகு சென்னையில் டெல்லி அழைத்து சென்ற என்சிபி அதிகாரிகள். ஜாஃபர் சாதிக்கிடம் நடைபெறும் கிடுக்குப்பிடி விசாரணையால் பீதியில் முக்கிய புள்ளிகள். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்கள், புகைப்படத்தில் இருந்தவர்கள் குறித்த விசாரணையால் பதற்றம். இந்தியாவிலேயே போதைப் பொருள் கடத்தலில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய விடியா திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். போதைப் பொருள் வியாபாரத்தின் ஆணி வேரை கைது செய்ய இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்ன? விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டை போதைப் பொருள் கேந்திரமாக மாற்றிய விடியா திமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தமிழக ஆளுநர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதம் வெளியானது. உச்சநீதிமன்றம் தண்டனையை தான் நிறுத்தி வைத்துள்ளது. குற்றவாளி இல்லை என்ற தீர்ப்பளிக்கவில்லை என கடிதத்தில் ஆளுநர் பதில். திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நிலக்கோட்டை அருகே அனுமதியின்றி நடத்தப்பட்ட விடியா திமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் தடுத்து நிறுத்தம். தேர்தல் அதிகாரிகள் எச்சரிக்கையால் பாதியிலேயே கூட்டத்தை முடித்துக்கொண்டு கூடாரத்தை காலி செய்த உடன்பிறப்புகள். அகைவிலைப்படி வழங்காத விடியா அரசை கண்டித்து சேலத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம். வாக்காளர் அட்டையை அரசிடம் ஒப்படைத்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. எங்களுக்கு கொடுக்காம நிறுத்திட்டாங்க. நாங்களும் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போட்டோம். ஹைகோர்ட்லையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அதை உச்சநீதிமன்றத்திலையும் போட்டோம். அவங்களும் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்காம எங்களை பழி வாங்குது. அதனால எங்களுக்கு அந்த டிஏவை கொடுக்கும்படி எங்களுக்கு அவங்க கொடுத்தா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போடுறதை நிறுத்திடுவோம். நாங்கள் ஓட்டு போடுறதை புறக்கணிக்கிறோம். சென்னையின் பல்வேறு இடங்களில் 4 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் மக்கள் அவதி.
மழைநீரை சேகரிக்க நடவடிக்கை எடுக்காத பொம்மை முதல்வரால் குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகரில் தரமின்றி விற்பனை செய்யப்படும் குடிநீர் பாட்டில்கள் கால்சியம், குளோரைடு உள்ளிட்டவை குறைவான அளவில் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. தாம்பரம் பகுதி நியாய விலை கடைகளில் மிக விரைவில் காலாவதியாகும் பாமாயில் விற்பனை. ஏழை மக்களின் உயிரோடு விளையாடும் விடியா அரசு நடவடிக்கையால் அச்சம். செங்கல்பட்டு புதிய ஆட்சியர் அலுவலகத்தில் வளாகத்திற்குள் சிதறை கிடைக்கும் காலி மது பாட்டில்களால் பரபரப்பு. முறையான கண்காணிப்பு இல்லாததால் சமூக விரோதிகள் மதுவை குடித்து பாட்டில்களை வீசி செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 4 பேர் கைது. பெங்களூருவிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து விற்றது அம்பலம். பொள்ளாச்சி அருகே அதிமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவரை தாக்கிய போதை இளைஞர்கள். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு பெட்டியை காணாமல் அலைமோதிய மக்கள். திறந்த நிலையில் அட்டை பெட்டியை ஊழியர்கள் வைத்து சென்றதால் மனுக்கள் திருடப்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு. வாணியம்பாடியில் நீதிபதி வீட்டிற்கு ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லப்பட்ட குற்றவாளி தப்பியோட்டம். விடியா அரசின் காவலர்களை தள்ளிவிட்டு தப்பியோடிய குற்றவாளிக்கு வலைவீச்சு. விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் மேம்பாலத்தில் லாரி கவிழ்ந்து விபத்து. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். விருதுநகர் மாவட்டம் மேலகோபாலபுரம் ஊராட்சியில் மர்ம காய்ச்சலுக்கு 8 வயது சிறுமி உயிரிழந்த சோகம். சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நாங்கள் தொடர்ந்து பலமுறை இந்த ஊராட்சியில் சுகாதாரக்கேடு இருக்கிறதையும், அது மட்டும் இல்லை இங்கே வார்கால் பகுதி அழுறதில்ல, ப்ளீச்சிங் பவுடர் போடுறதில்ல, டேங்கில் உள்ள தண்ணிகளை சுத்தப்படுத்துறதில்ல, இப்படிப்பட்ட நிலையில எல்லாம் நாங்கள் சுகாதாரத்துறையும் சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கிற ஊராட்சி மன்றத்திலையும் சொல்லியிருந்தோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணம் இன்றைக்கி ஊர் உள்ள ஒரு சின்ன 8 வயசு குழந்தை இன்னைக்கு பலியாகியிருக்கிறாங்க. திருவாரூர் அருகே மது போதையில் 2 மகள்களுக்கு பாலியல் தொல்லை தந்த கொடூர தந்தை கைது. விடியா திமுக ஆட்சியில் மது போதையால் தமிழ்நாடு சீரழியும் அவலம். அரியலூர் அருகே சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி கிண்டல் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். காட்டுமன்னார் கோவில் அருகே மது பிரியர்களிடம் அடாவடியாக பணம் கேட்கும் டாஸ்மாக் ஊழியர்கள். விடியா திமுக ஆட்சியில் கூடுதல் பணம் கேட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் அராஜகம். நான் 500 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன், 6 12 எவ்வளோ இருக்கு? பாட்டிலுக்கு 5 ரூபா யார் சார் வசூல் பண்ண சொன்னா? லோடு வசூல் பண்ணுறதுக்கு லோடு வசூல் பண்ண கவர்மெண்ட் கொடுக்கலையா சார்? உங்களை யார் சார் தர சொல்கிறேன்? உதகையில் ஆவின் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததால் டீ கடைக்காரர் அதிர்ச்சி. இதுதான் ஆவின் நிறுவனத்தின் நான்வெஜ் பாலா என பொதுமக்கள் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் திடீர் சரிவு. சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 48,720 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழா கோலாகலம். அதிகார நந்தி காட்சியை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசம். ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. பழனியில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம்.
குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார் உட்பட 6 மாநில உள்துறை செயலாளர்களை மாற்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. மேற்கு வங்க மாநிலத்தின் டிஜிபியை மாற்றவும் ஆணை. தேர்தல் பத்திர வழக்கில் எஸ்பிஐயின் நடவடிக்கையில் திருப்தி இல்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி. நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் எஸ்பிஐக்கு தயக்கம் ஏன் என நீதிபதிகள் சரமாரி கேள்வி. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களை வெளியிடாதது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி. தேர்தல் பத்திரங்களின் முழு விவரங்களையும் எஸ்பிஐ வெளியிட்டே ஆக வேண்டும் என உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட தேதி, பெயர், சீரியல் எண்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் வெளியிட வேண்டும். தேர்தல் பத்திரம் தொடர்பாக எந்த தகவலையும் எஸ்பிஐ தன்னிடம் வைத்துக் கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் காட்டம். வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தேர்தல் பத்திர தரவுகளை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திர தரவுகளை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.